அனைவருக்கும் இனிய வணக்கம். இது ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் யூடியூப் சேனல் வழங்கக்கூடிய கல்வி சார்ந்த பல நிகழ்ச்சிகளையும் விவாதங்களையும் பல கருத்துக்களையும் தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம். இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தை பற்றி பேச போகிறோம். அது என்னன்னா பெங்களூர், கர்நாடகாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பெங்களூர். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள், பெரிய பெரிய சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பாக அறிவியல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான முக்கியமான உயர் நிறுவனங்கள் எல்லாமே நம்முடைய பெங்களூரில் தான் இருக்கு. மற்ற மற்ற மாநிலங்களோட பார்க்கும்போது பெங்களூரில் அதிகமான அந்த கல்வி நிலையங்கள் இருக்கு. அதை பார்த்து நான் ரொம்ப நம்ம சென்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலைன்னு நான் நினைச்சது உண்டு. ஆனால் இருந்தாலும் கூட சென்னையோட ஒப்பிடும்போது நம்ம மெட்ராஸ், பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸோட ஒப்பிடும்போது பெங்களூரில் அந்த காலநிலை அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து அங்கே வந்து பறந்து விரிந்த ஒரு நிறைய நிலப்பரப்பு அவுட்டரில், அதாவது சென்னை மாதிரி அவுட்டரில் வந்து நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பெங்களூரில் அவுட்டர் சிட்டி வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஒரு 50 ஏக்கரா, 20 ஏக்கரா, 30 ஏக்கரா, 100 ஏக்கரா அப்படிங்கும் போது ஈஸியாக நமக்கு நிலங்கள் கிடைச்சது. அந்த ஒரு காலமாக கூட அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பிரதமராக ஆனதுக்கப்புறம், இந்தியாவினுடைய பிரதமராக ஜவஹர்லால் நேரு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சில விஷயங்களை தொலைநோக்கு பார்வையோடு அவர் சிந்திச்சிருக்காரு. இந்த விஷயத்தில் நம்ம அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அடுத்தபடியாக அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அதிகமாக சின்சியராக யோசிச்சது அப்படின்னு பார்த்தா எல்லா பிரதமருமே, பொதுவாகவே பிரதமர்கள் எல்லோரும் நாடு நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் சில தொலைநோக்கு திட்டங்களை, அதாவது எதிர்காலத்தில் என்னுடைய நாடு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணி அதுக்காக சில விஷயங்கள் பண்ணதில் வந்து முக்கியமாக நம்ம ஒன்று வந்து முக்கிய காரணம் இந்தியாவினுடைய சிற்பின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து இந்த நாட்டுடைமை ஆக்கினாங்க சில வங்கிகளை. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளை உருவாக்குனாங்க. அது ஒரு பெரிய ஒரு இது. அதே மாதிரி இந்தியா வந்து அணு ஆயுதத்தில் தன்னிறைவு அடையணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆராய்ச்சிகளெல்லாம் வந்து அந்த ஆராய்ச்சிகளை செய்யறதுக்காக நிறைய விஷயங்கள் தோன்றுனாங்க. அது அவங்களுடைய சாதனையை நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து உலக பொருளாதாரமயமாக்கல், அந்த எல்லா உலகம் முழுக்க வந்து 1991 அதாவது நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது அந்த உலக சந்தைக்கு நம்ம நாட்டை வந்து திறந்து விட்டது. அது ஒரு பெரிய விஷயம் தான். அதனால நம்ம நிறைய பாதிக்கப்பட்டும் இருக்கிறோம். அதே மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியும் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். அதையும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தங்க நாற்கர சாலைன்னு சொல்லிட்டு ஐயா வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணும்போது தான் நம்முடைய வளர்ச்சி வந்து இதுவாக இருக்கும். இப்போ துறைமுக நகரங்கள்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்கள் வரைக்கும், ஒரு தலைநகரங்கள்லேருந்து ஒரு குக்கிராமத்தை வந்து இணைக்கக்கூடிய சாலைகள் சிறப்பாக இருக்கும்போது நம்ம வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சிலாம் அதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கப்படும். அப்போ வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் செஞ்சார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்தவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் கூட தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெங்களூரில் அதிகம். அது ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை வேறு வேறு பப்ளிக் ப்ரைவேட் கான்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய செக்டராக இருக்கட்டும், அப்படி கூட வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்தியாவினுடைய முக்கியமான கல்வி நிறுவனங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து நமக்கு இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து பெங்களூருக்கு. அது மிகப்பெரிய ப்ளஸ் பெங்களூருக்கு. அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அங்கே ஈஸியாக வந்து அமைஞ்சிருது. அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். நாம் எல்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு வகையில் தான் எனக்கு பெங்களூர் இருக்குது. அந்த பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஐஐஎஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட இந்திய இஸ்ரோவே அங்கே தானே இருக்குது. இஸ்ரோ இருக்குது. இந்த மாதிரி நிறைய முக்கியமான கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஜவஹர்லால் நேரு அதிநவீன தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் அங்கே ஒன்று இருக்குது.
அது ஒன்று இருக்குது. இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது வந்து ஒரு லிமிட்டேஷனே இல்லை, அவ்வளோ இருக்குது நம்ம இதில். ஐசர் கல்வி நிறுவனங்கள் இருக்குது. நிறைய வந்து சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி வந்து அந்த இடத்துல பெங்களூர்ல இருக்கிறதால அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அந்த நகரம் இன்னைக்கு அடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக போயிட்டு இருக்கு. அது மாதிரி அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கும் அதுதான் காரணம். பெங்களூர் சிட்டியை சுற்றி வந்து நீங்கள் ஐடி பார்க்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் வந்து அங்கே இருந்தது தான் பெரிய. அங்கே ஈஸியாக வந்து அந்த மாதிரியான வேலைகளுக்கு ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுற வேலையாட்கள் வந்து அங்கே கிடைக்கிறதால ஈஸியாக நம்ம வந்து டெவலப் ஆகும். அது இதுவாக இருக்குது. இந்த மாதிரி பெங்களூரில் இருக்கக்கூடிய சில கல்வி நிறுவனங்களை பற்றி தொடர்ந்து நம்ம மாணவர்கிட்ட சொல்லணும். அங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் அந்த சீட்டு வாங்க முடியும். சில எக்ஸாம் வந்து நம்ம எழுதணும். நிறைய பேர் பண்ணுறாங்க ஜேஇ படித்து ஜேஇ எக்ஸாம் எழுதினாவே நம்ம ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் எழுதினாவே நாம் வந்து ஐஐடிலாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. ஐஐடிக்குன்னு தனி எக்ஸாம், அது இல்லாமல் ஜேஇ அது ஒரு தனி எக்ஸாம், ஐஐடின்றது தனி எக்ஸாம். அது நிறைய பேருக்கு இன்னும் நம்ம மாணவர்களுக்கு தெரியல. ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னா ஐஐடியில் இந்தியாவில் முழுக்க இருக்கக்கூடிய ஐஐடியில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த ஐஐடிகள் சங்கம் ஒன்று இருக்குல்ல, அந்த சங்கம் நடத்துகிற எக்ஸாம் நீங்கள் எழுதணும். இப்போ நிறைய விளம்பர பலகையில் பார்த்தீங்கன்னா கூட ஐஐடி ஜேஇ நீட்டுன்னு போட்டுருப்பாங்க. ஜேஇ எழுதினாவே நம்ம ஐஐடியில் போய் சேர முடியாதா சார்? ஆனால் முடியும் சில படிப்புகளுக்கு. ஆனால் ஜேஇ ஐஐடியில் போய் படிக்கணும்னா நீங்கள் அவங்க நடத்தக்கூடிய தேர்வை நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் எழுதணும். மெயினை மட்டும்தான் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிறாங்க. அட்வான்ஸ் வந்து ஐஐடிகளுடைய கூட்டமைப்பு தான் நடத்துறது. அப்போ நீங்கள் அதில் வந்து கம்பல்சரி கிளியர் பண்ணி ஆகும். அதே மாதிரி ஜேஇ எழுதுனீங்க அப்படின்னாவே மற்ற அடுத்து ஐஐடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அனைத்து என்ஐடி ட்ரிபிள் ஐடி இந்த மாதிரி விஷயம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டு அதெல்லாம் நீங்கள் போகலாம். ப்ரைவேட் கல்லூரிகளெல்லாம் நீங்கள் நல்ல 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 இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 9ஆம் வகுப்புலேருந்து உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கணும். 9th 10th 11th 12th இந்த 4 ஆண்டுகளில் வந்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்க முடியும். இப்போ இன்ஜினியரிங் தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரி நீங்கள் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதுதான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் மெடிக்கல் லைனில் தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நீங்கள் நல்லா பண்ணி தான் ஆகணும். எப்பயுமே வந்து நான் ஆஃப்டர் +2க்கு அப்புறம் நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். அப்படிலாம் பண்ணவே கூடாது. நீங்கள் பெரும்பாலான படிப்புகள் வந்து +2க்கு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணணும். அதாவது 9th 10th ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை வச்சு எதில் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குன்றத பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஃபவுண்டேஷன் பேசிக்லேயே நீங்கள் 9th உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா தான் உங்களால் ஆஃப்டர் +2க்கு அப்புறம் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் படிக்க முடியும். அதாவது பொறியியலுக்கு வந்து இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சுத்தமான போய் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட உலகளாவிய வாய்ப்புகள் இன்ஜினியரிங் இருக்குது. அப்போ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணணும். நல்ல இன்ஸ்டியூட்டில் எப்பயுமே வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கேட்ரிங் டெக்னாலஜி இருக்குது, கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதை வந்து நீங்கள் சாதாரண எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஹோட்டலில் தான் வேலை செய்யும். அதுவே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹோட்டலில் உள்ள பண்ணி செலவு பண்ணி நல்ல ஹோட்டலில் படிச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ண முடியும். அவர் அந்தளவுக்கு வர முடியும். அதுவே வந்து நீங்கள் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மரைன் அதாவது கப்பலில் போய் வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸில் உங்களுக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய அப்படி பிளான் பண்ணிங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் போகலாம், இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் ஒர்க் பண்ணலாம். அப்போது நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் தான் வந்து உங்களுக்கான ஒரு அடையாளம். அப்போது நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இன்னும் போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள்லாம் வச்சு ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நீங்கள் படிச்சிருக்கிற கோர்ஸ் உங்களுக்கு ஒரு அடையாளம்னு சொன்னால் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்லேருந்து வரீங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு இன்னொரு அடையாளம். இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உறுதி பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய திறமையால நீங்கள் மேலே போகுது. ஆனால் அந்த உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறது உங்களுடைய கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் தான். அதனால் நல்ல படிங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுங்க, நுழைவுத் தேர்வு மூலமா சிறந்த கல்லூரிகளில் சீட் வாங்க, படிங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும். 9th 10th 11th 12th படிக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ்.